பில்கிஸ் பானு அவர்கள். இந்த பெயரை அவ்வளோ சுலபமாக யாராலையும் மறக்க முடியாது. அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணீர் கதைகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போராட்டம், நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் மட்டும் கிடையாதுங்க. அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் அந்த 11 நபர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் பாருங்க. அப்போவே அது இந்தியாவினுடைய கருப்பு நாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 11 நபர்கள் விடுதலை செய்தது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது, குஜராத் அரசாங்கம் மிகப்பெரிய தவறை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மறுபடியும் நீதிமன்றம் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த 11 நபர்களுடைய அந்த விடுதலை செல்லாதுன்னு சொல்லி மறுபடியும் அவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு காலக்கெடு வேற கொடுத்துருக்கு. கர்மம், இந்த சட்டம் எப்படி வேலை செய்யுது எப்படி வேலை செய்யலை அப்படிங்கிறத படிக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ டைம் எடுக்குது. இதில் சாதாரண ஒரு மனிதன் எப்படி அதில் சட்ட போராட்டம் நடத்தி வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த வழக்கு நம்ம முன்னாடி நிறைய விஷயங்களை கொண்டு வருது. பில்கிஸ் பானு அவர்களுடைய வரலாறு ஒரு வரலாறு மட்டும் கிடையாது, அது நமக்கு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தது, இப்போ வர அது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆல்ரெடி பில்கிஸ் பானு அவர்களை பற்றி தமிழ் விதை தமிழ் பொக்கிஷத்தில் 2 காணொலிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இது முக்கியமான காணொலினால மறுபடியும் தமிழ் பொக்கிஷத்தில் பதிவு பண்ணுறோம். 2002 அந்த மத கலவரம், குஜராத்தில் ஏற்படக்கூடிய அந்த மத கலவரமும் அதுக்கு பின்னணியில் கொல்லப்பட்ட நபர்கள், ஒரு 57 இந்து பக்தர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த காட்டுத்தீ மாதிரி ஒரு செய்தி பரவுது. 2000க்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள், 20,000க்கும் அதிகமான வீடுகள் தீக்கரையாக்கப்படுகின்றன. இப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் கலவரம் தான் இந்த குஜராத் கலவரம். 2002 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த கலவரம் 2002 மார்ச் மாதம் 3ஆம் தேதியும் தொடர்கிறது. இந்த நேரத்தில் தான் பில்கிஸ் பானு, அவங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பில்கிஸ் பானு அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தாரர்களும் இன்னும் சில நண்பர்கள் எல்லாருமே வேற எங்கேயாவது போய் தப்பிச்சிடலாம், இங்க வந்தா நம்மளை கொன்னுருவாங்க அப்படின்னு சொல்லி வேற ஊருக்கெல்லாம் போக ட்ரை பண்றாங்க. ஒரு 30 பேர் அடங்கி ஒரு கும்பல் வருது. திப்புன்னு வரானுங்க. எல்லாரும் மத வெறி பிடிச்சவனுங்க. எல்லாம் என்ன செய்கிறானுங்க, நீ தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த 30 பேர் அடங்கிய அந்த குழு இந்த 14-15 பேரை போட்டு அடிக்கிறாங்க. அதில் 4 பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க. அதில் பில்கிஸ் பானு அவர்களும் இருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பில்கிஸ் பானுக்கு அப்போ 5 மாதம் அவங்க கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்க கையில் 3 வயதுக்கான ஒரு குழந்தை இருக்குது. அந்த 3 வயது பெண் குழந்தையை அப்படியே தரையிலெல்லாம் அடித்து அதை கொல்றாங்க. பில்கிஸ் பானு அவர்களுடைய கண்ணு முன்னாடி கொல்றாங்க. 11 பேருக்கும் அதிகமான நபர்கள் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் 11 நபர்கள் குற்றம் சாட்டப்படுகிறார்கள். காரணம் என்ன, பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த பில்கிஸ் பானு அவர்களுடைய உடம்புல எந்த ஒரு ட்ரெஸ் எதுவுமே இல்லை. அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது பிணக்குவியல் அவங்கள சுற்றி இருக்குது. அவங்களுடைய உறவுகள் எல்லாம் செத்து கிடக்கு, அவங்களுடைய குழந்தை செத்து கிடக்கு. யாரோ ஒரு பழங்குடி பெண் ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்க அதை போட்டுக்கிட்டு ஒரு மலைப்பகுதியான இடத்துக்கு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதே தெரியலை. காவல்துறை அதிகாரிகளிடம் போகும்போது காவல்துறை அதிகாரிகள் வழக்கை எடுக்க அவங்க என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. இந்த வழக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை, பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறேன், வழக்கு எடுக்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அது பெரும் பிரச்சனையாக மாறும்போது கூட இவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த 11 நபர்கள், மொத்தம் அங்கே 14 நபர்கள் கொல்லப்படுறாங்கல்ல, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே 11 நபர்கள் இருப்பாங்க. ஆனால் யாருக்குமே அவங்க என்ன செய்யலை, பெரிய அளவில் இந்த மருத்துவ பரிசோதனையோ இல்லை அவங்களுடைய பாடி போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறதோ செய்யலை. ஒருவேளை பாடி போஸ்ட்மார்ட்டம்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா யாரெல்லாம் அங்கே கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒருவேளை உண்மையாக தெரிய வந்திருக்கலாம். ஆனால் பில்கிஸ் பானு அவர்கள் பாலியல் வன்புணர்வே செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ ரிசல்ட் எல்லாமே வருது. அபத்தத்திலும் அபத்தம் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் மோடி அவர்களுடைய கருப்பு பக்கம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் பலராலும் விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறது அதுக்கு பின்னாடி நடந்த பலவிதமான சூழ்ச்சிகள். அப்போ பில்கிஸ் பானு அவர்களுக்கு நிறைய எச்சரிக்கை வருது. ஒன்று நாங்கள் கொன்னுருவோம். பில்கிஸ் பானு அவர்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு கணவன் இருக்காங்க, அந்த கணவனுக்கும் சேர்த்து பெரிய எச்சரிக்கை வருது. உடலுக்கு உயிருக்கு எல்லாத்துக்கும் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வீடுகளில் அவங்கள தங்க வைக்க விட மாட்டேங்காங்க. பல வீடுகளை மாறுறாங்க. போராட்டம், சட்ட போராட்டம். பல பெண்கள் மாதிரி ஐயோ என்னை வன்புணர்வு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி முகத்தெல்லாம் மூடலை. அவங்க போல்டாக நிற்கிறாங்க. என்னை எப்படிலாம் குற்றம் செய்தார்கள் அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றப்படுது. சிபிஐக்கு மாற்றப்படும் போது இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த 11 நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. பில்கிஸ் பானு அவர்கள் சொல்கிறாங்க, குஜராத்தில் இந்த கேஸ் நடந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்காது, நீதி கிடைக்காது, வேறு மாநிலங்களுக்கு இந்த கேஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே இந்த கேஸ் எங்கே மாற்றப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பைக்கு மாற்றப்படுகிறது. ஸோ மும்பையில் வழக்கு விசாரணை எல்லாமே செய்யப்படுது. அப்படி வழக்கு விசாரணை செய்யப்படும் போது இந்த 11 நபர்களும் குற்றவாளிகள் தான், இவங்களுக்கு தண்டனையாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற தீர்ப்பு எழுதுறாங்க. 2008 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. நீங்களாம் மனுஷங்களா இல்லாட்டி மிருகங்களா, நரமாமிசத்தை திங்கக்கூடிய மிருகங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த விசாரணை நடந்து அந்த 11 பேருக்கும், அந்த மனித மிருகங்களுக்கு 11 நபர்களுக்கும் என்ன நடக்குது அப்படின்னா ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. 2008 ஆயுள் தண்டனை கொடுப்பதை மறுபடியும் 1-2 பேர் அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்கிறான், 2013 ஒரு விண்ணப்பம் கொடுக்குறான். எனக்கு நீங்கள் என்ன செய்யணும், விடுதலை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி மும்பையினுடைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை கொடுக்குறான். அந்த மும்பை உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க, இல்லை இதை நீங்கள் குஜராத் நீதிமன்றத்தில் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்த என்ன செய்கிறான்னா குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மனுவை கொடுக்குறான். அப்படி மனுவை போடும்போது கிடையாது, இல்லை இது மகாராஷ்டிராவில் தான் இந்த கேஸ் நடந்திருக்கு, நீங்கள் மகாராஷ்டிராவில் கொண்டு கேஸை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த குற்றவாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். அப்படி உச்ச நீதிமன்றத்தை நாடும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் குஜராத் அரசாங்கத்திடம் கேளுங்க, இதுக்குன்னு ஒரு விசாரணை குழு அமைங்க. ஏன்னா 14 வருஷம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே சிறையில் இருந்துட்டாங்க. குஜராத்தினுடைய அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்கும், இவர்களுடைய விடுதலையை 2 மாதத்தில் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தீர்ப்பு 22/5/2022 வழங்கப்படுது. அப்போ இதற்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு குழுவை அமைக்க வேண்டும். 10 பேர் அடங்கிய குழுவை அமைக்கிறாங்க. இந்த 10 பேர் அடங்கிய குழு இந்த மதவாதிகளுக்கு ஆதரவானவர்கள். ஸோ இந்த 10 பேர் அடங்கிய குழு இவங்க என்ன செய்கிறாங்க, நன்னடத்தை காரணமாகவும் 1922 குஜராத்தில் ஏற்பட்ட இந்த சிறை தண்டனை குறைக்கும் அந்த சட்டத்தின் அடிப்படையிலும் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவங்களை நம்ம விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த 11 கயவர்களை விடுதலை செய்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் கேட்ட பிறகும் அந்த பெண் 5 மாத கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க, 14 பேரை கொன்று இருக்காங்க, அதுவும் இவங்களுடைய உறவுகள் 11 பேர் இருந்திருக்காங்க, அதில் 3-4 பெண்கள் இருந்திருக்காங்க, அவங்களையும் பாலியல் வன்புணர்வு செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுவுமே செய்யப்படவில்லை. 3 வயது குழந்தையை கொன்று இருக்காங்க, அதுவும் தரையில் அடித்து அந்த பிள்ளையுடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்று இருக்காங்க. இது எல்லாம் நடந்த பிறகும் இந்த 11 கயவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுது, இங்கே விடுதலை கொடுக்குறாங்க குஜராத் அரசாங்கம். இது கொடுக்கப்பட்டது 15/8/2022 இந்த தீர்ப்பு வருது. அந்த 11 நாய்களையும் அங்கே என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள மாலை போட்டு வரவேற்கிறாங்க. அதுதான் இந்தியாவினுடைய கருப்பு நாள் அப்படின்னு நான் சொல்கிறேன். மாலை போட்டு வரவேற்கிறாங்க. நாட்டை பாதுகாக்க போயிட்டு வந்த மாதிரி இந்த விஸ்வ ஹிந்து பரிஷத்துலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவனுடைய ஆஃபீஸ்லேருந்துலாம் இவனுக்கு மாலையை போடுறாங்க. மாலையை போட்டு ஸ்வீட் கொடுத்து, பெண்கள் இருக்காங்க, இதெல்லாம் கொடுத்து இவனுங்களை ஹீரோ மாதிரி மாற்றுறாங்க. இன்னொரு எம்எல்ஏ சொல்ற, பாஜகவினுடைய எம்எல்ஏ சொல்ற, இவங்கெல்லாம் பிராமணர்கள், இவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு பெண் கதறிட்டு இருக்கா, இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கா, அவ்வளோ பேரும் அவ்வளோ குற்றமும் அவ்வளோ இதுவும் செஞ்சிருக்காங்க, அங்கே எல்லாமே நிரூபணமாக இருக்கு. அதன் பிறகு 14 வருஷம் இவன் ஜெயிலையும் இருந்திருக்கான், மறுபடியும் இவங்க குற்றம் செய்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றானா, எந்த அளவுக்கு மதவாதம் கூடுதலாக அவர்களுடைய மனதில் இருந்திருக்கும். அப்போ அந்த 11 நபர்களையும் விடுதலை செய்ததற்கு எதிராக பல சமூக ஆர்வலர்கள் மறுபடியும் கேஸை போடுறாங்க, கோர்ட்டில் போகிறாங்க. வேறு வழி இல்லை, நீதித்துறை தானே எங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தர முடியும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாங்க. நல்ல வேளை 2 நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வில் இது விசாரணைக்கு வருது. அதில் ஒரு நீதிபதி, ரொம்ப முக்கியமான ஒரு நீதிபதி, KM ஜோசப் அவர்கள், நான் இருக்கும்போதே இதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த வழக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகிட்டே இருக்குது. அவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்காங்க. குஜராத் அரசாங்கமும் டிலே பண்ணுறாங்க, மத்திய அரசாங்கமும் டிலே பண்ணுறாங்க, பிஜேபி அரசாங்கமும் டிலே பண்ணுது. ஏன்னா மத்திய மாநில அரசாங்கத்திடம் நீதிபதிகள் கேட்குறாங்க, எதன் அடிப்படையில் இவங்களை ரிலீஸ் பண்ணிங்க, அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் என்ன, அவங்களை பற்றியான ஃபைல்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது 2 அரசாங்கமும், குஜராத் அரசாங்கமும் தரம் இருக்கிறது, மத்திய அரசாங்கமும் தரம் இருக்கிறது. நீதிபதிகள் கோபம் அடைகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நேற்று ஒரு தீர்ப்பு வெளியாகுது, அந்த 11 நபர்களையும் விடுதலை செய்தது சரியல்ல, குஜராத் அரசாங்கம் செய்தது மிகப்பெரிய தவறு. சாதாரணமாக இந்த குஜராத் அரசாங்கம் எப்படி வாதிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு பாலியல் வன்புணர்வு, ஒரு கொலை, இதை பேஸ் பண்ணி அவங்க வாதிட்டு இருக்காங்க. அப்போ நீதிபதிகள் கேட்குறாங்க, எங்க 11 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, கூட்டு பாலியல் வன்புணர்வு, 5 மாத கர்ப்பிணி, 3 வயது குழந்தையை கொண்டு இருக்காங்க, இது எப்படி சாதாரண ஒரு பாலியல் வன்புணர்வு கூட நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? அதாவது முந்தைய பாலியல் வன்புணர்வு கேஸுகளில் கொஞ்சம் ரிசல்ட் வந்திருக்கும்ல, அந்த தீர்ப்பெல்லாம் மையப்படுத்திலாம் இவங்க வாதிட்டு இருக்காங்க. அப்போ இது கேவலமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நீதிபதிகள் காட்டமான சில விமர்சனங்களை முன்வைத்து குஜராத் அரசாங்கம் செய்தது தவறு தான், எனவே அந்த 11 பேரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும், அவங்களுக்கு சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பில்கிஸ் பானு அவர்களுடைய மனநிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க போராடி தான் ஒவ்வொரு வீட்டையாக விட்டு அனுப்பும்போது கடைசியாக மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இனி எங்களுக்கு வீடே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லும்போது குஜராத் அரசாங்கம் இவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும், அவங்க தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பேரை வச்சு இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 11 நபர்கள் அவங்கள மாலை போட்டு வரவேற்கிறதுக்கு ஒரு கட்சி இப்படிலாம் சொல்லி இருக்கும்போது எவ்வளவு குடைச்சல் அந்த பில்கிஸ் பானு அவர்களுக்கும் அவங்களுடைய கணவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும்.
அதே மாதிரி அந்த குடைச்சலெல்லாம் தாண்டி அந்த பெண் இவ்வளோ பெரிய போராட்டத்தில் வென்றிருக்கிறார்கள் என்றால் இது சட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியா, இல்லை நீங்கள் போய் குஜராத் அரசாங்கத்திடம் கேளுங்க, அப்படி கேட்டால் தான் இதில் முடிவுகள் எடுக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு தீர்ப்பு சொன்னாங்களே, அந்த தீர்ப்பு என் குஜராத் அரசாங்கத்தை கை காண்பித்தது. குஜராத் அரசாங்கம் எனக்கு எந்த நல்லதும் செய்யாது அப்படின்னு சொல்லி தானே பில்கிஸ் பானு அவர்கள் மும்பையில் கேஸ் வாதிட்டார்கள். அப்போ நேரடியாக மறுபடியும் குஜராத் அரசாங்கத்துக்கு போகுது, குஜராத் அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க, எகெயின் கேஸுக்கு போகிறாங்க, மறுபடியும் குஜராத் அரசாங்கம் செய்தது தவறுங்கிறாங்க. ஒரு லூப் மாதிரி தெரியல. நம்முடைய சட்டம் என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே இருக்குல்ல. இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதே ரொம்ப கடினமாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இப்போ பில்கிஸ் பானு அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நீதி ரொம்ப டிலேடு நீதி தான். ஆனால் இவங்களுக்கு ஆயுள் தண்டனை இல்லை, சொல்லப்போனால் மரண தண்டனையை கொடுத்திருக்கப்பட வேண்டும். அந்த 11 நபர்களை விட, இந்த குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ததற்கு தூண்டுவன் ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த 11 நபர்களுக்கு எவெல்லாம் ஆரத்தி எடுத்தானோ, எவெல்லாம் அங்கே மாலை போட்டாலோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அவங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி வலி வேதனை நடந்திருந்தால் எந்த மாதிரி அவங்களுக்கு உரைச்சிருக்கும், எந்த மாதிரி வலிச்சிருக்கும் அப்படிங்கிறத அவங்களும் யோசித்து பார்த்துருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு இந்த பில்கிஸ் பானு அவர்கள் அவங்களுக்கு எதிரான விமர்சனங்களை வைக்கக்கூடிய சில பல ஊடகவியர்களும் இருக்காங்க. எப்படித்தான் மனசு வருதுன்னு தெரியல. இவ்வளோ விஷயங்கள் தெரிந்த பின்பும் அவங்க நல்லவர்கள், அந்த 11 பேர் நல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறது எப்படி தான் அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் இந்த பில்கிஸ் பானு அவர்களுடைய வழக்கில் இப்போது ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு, அது நல்ல தீர்ப்பு தான். ஆனால் உடனடியாக அவங்க கைது செய்யப்பட வேண்டும். அவனு ஒன்றும் தியாகிகள் கிடையாது. 2 வார அவகாசம் கொடுத்து கைது பண்ணுறதுக்கு. கைது பண்ணி இன்னும் ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து மரண தண்டனைலாம் கொடுக்க முடிஞ்சால் அந்த அளவுக்கு நல்லது. இந்தியாவினுடைய பெயர் மிகப்பெரிய அளவில் என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். இல்லாட்டி அந்த 11 நபர்களை விடுதலை செய்த அந்த தினம் கருப்பு தினமாகத்தான் இந்திய வரலாற்றில் இருக்கும். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.